வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணி ஆணை வழங்கும் விழாவில் ஆளுநர் கைலாசநாதர் தகவல். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பணியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். குருவிக்கார மக்கள் சட்டசபை அருகே தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். சிறுமி பலாத்கார வழக்கு குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் கைத்தறி நெசவு பயிற்சி பெற்ற பெண்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சான்றிதழ்கள் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள லாஸ்பேட்டை சீனிவாசா கவுண்டர் வீதியில் உள்ள லாஸ்பேட்டை நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 45 நாள் கைத்தறிவு நெசவு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் 30 பெண்கள் பங்கேற்று பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டனர். பயிற்சியை முழுமையாக கற்றவர்களுக்கு பயிற்சி சான்றிதழை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்வின் போது பொதுமக்களும் மகளிர்களும் இளைஞர்களும் உடனிருந்தனர். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். லாஸ்பேட்டையில் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை காமன் கோவில் தெரு மற்றும் விநாயகர் கோவில் தெருவில் யூ மற்றும் எல் வடிவ வடிகால் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் 44,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்பணிகள் நிறைவு பெற்றால் அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரசு சமுதாய நல மருத்துவமனை வளாகத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்காக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்ககம் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் 10.93 கோடி ரூபாயில் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சைகள் துரித நேரத்தில் கிடைக்கவும், சுகாதார வசதி மேம்படுத்தவும், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறவும் ஏதுவாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, அரசு சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மேலும் தொகுதியின் அனைத்து நிலை கட்சியின் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் அரசு பள்ளி கட்டிட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள கோலக்கார ரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகள் இன்று துவங்கி வைக்கப்பட்டது. இப்பள்ளியில் மாணவர்களின் வசதிக்காக 2 புதிய வகுப்பறைகள் மற்றும் படிக்கட்டுகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 55.67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்று பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன் மற்றும் இளநிலை பொறியாளர் அனந்த பத்மநாதன், பெண் கல்வி துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பள்ளி தலைமை ஆசிரியை வாணி, மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், கட்டிட ஒப்பந்ததாரர் வினோத்குமார், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், வெற்றி அறக்கட்டளையின் நிறுவனர் அழகப்பன், நிர்வாக அதிகாரி ராகுல், நிறுவன செயலாளர் புஷ்பவள்ளி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். ஆனந்தா நகரில் ஆலய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்தா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த செல்வ விநாயகர், ஸ்ரீ ஆனந்த நாயகி உடனுரை, ஸ்ரீ ஆனந்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுரை ஆனந்த செல்வமுத்துக்குமார சுவாமி ஆலய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆன்றோர்கள், பக்தர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று இறையருள் பெற்றனர். மேலும் ஆலய திருப்பணிக்காக பொதுமக்கள் தங்களால் இயன்ற அளவில் நன்கொடைகள் வழங்குமாறு ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி குழுவினர் கேட்டுக் கொண்டனர். ஆனந்தா நகர், ரமணர் வீதி, கல்பனா சாவ்லா வீதி, அன்னை வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் ஓடை வீதி பகுதிகளைச் சேர்ந்த ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி குழுவினர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர் என்றும் இது கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான். இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது. ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என தெரிவித்தார். ஆளுநருக்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்போது மாற்றப்பட்டுள்ளது.
சொல்ல முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பெற்றோர் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்று கூறினார். பேருந்தில் மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று பிற்பகல் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் அவசரமாக இறங்கிய போது தனது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பின்னர் பேருந்தில் இருந்தபோது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடியிருப்பார் என சந்தேகித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையை சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் 3000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக கட்சி பேரவை இணைந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைத்து நடத்திய இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சி 100 அடி சாலையில் உள்ள ஃபுட் பாரடைஸில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை உரையாற்றினார். முபாரக் வரவேற்புரை வழங்கினார். முகமது கவுஸ், ஃபாத்திமா பீவி, அசன் பேக், சர்புதீன், ஜுபைதர் உசேன், மன்பியி நோன்புரை வழங்கினர். பாத தமிழ் மரவன், ஆதவன், செல்வ புஷ்பலதா சிறப்பு விருந்தினர்களாக தேவபொழிலன், தலையாரி, பாவானன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, ஜனாப், சலீம், ராமச்சந்திரன், ஹேம பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு வழங்கினர். ஜனாப் பக்ருதீன் நன்றி உரை கூறினார். இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த ரமலான் மாதத்தில் உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதனையொட்டி புதுச்சேரியில் இன்று இஸ்லாமிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அமைப்பான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த இப்தான் நோன்பை சிறப்பாக ஏற்பாடு செய்து நமது கட்சிக்கு பெருமை சேர்த்த அனைத்து இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தோழர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நமது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மொர்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சிறுமி பலாத்கார வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை போக்சோ நீதிமன்றம் வழங்கியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த 55 வயதான சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தினர்.
இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். மனைப்பட்டா வழங்க கோரி குருவிக்கார மக்கள் தீப்பந்தம் ஏந்தி சட்டசபை அருகே போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தலைமுறைகளாக அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் தங்களுக்கு இதுவரை நில உரிமை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். இதுகுறித்து குருவிக்கார மக்கள் தெரிவிக்கையில், தங்களுக்கும் வீடு கட்ட ஒரு சிறிய அளவிலான இடத்தில் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் வரை பலரிடம் நூற்றுக்கணக்கான முறை மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் சில நாட்களில் வழங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் மட்டுமே கிடைத்ததாகவும் நடைமுறையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முன்னதாக பல நாட்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் அருகே குடும்பத்துடன் தங்கி போராட்டம் நடத்தியதாகவும் அப்போது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாகவும் கூறினர். அரண்மனை அல்லது பெரிய சொத்துக்களை கேட்கவில்லை, வாழ ஒரு சிறிய கூரை அமைக்க மனைப்பட்டா மட்டுமே கேட்கிறோம். இவ்வாறு அவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் அமைப்புகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் நடத்தினர். மேலும் வரும் 2026 தேர்தலுக்கு முன்பாக குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஸ்ரீ மணக்குளை விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பிரம்மாண்டமான கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்வி ஆண்டு விழா செலசியா 2026 கடந்த 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவர் தம் உரையில் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிக பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் அதிக கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார். அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் கலந்து கொண்டு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். 2ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாலவிகா மனோஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோ ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி
கேடயம், பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப் கலை, அடாப்டியூன் புகைப்பட கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை, இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலை திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். நிறைவாக டிஜே இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி வழங்கப்பட்டது. மாணவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பகுதி மக்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பழுப்பு நிறத்தில் வந்ததால் அதை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அந்த நீரை குடிப்பதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். வந்துருச்சு. இந்த தண்ணியை எடுத்து இவங்க சமைக்கிறதுக்கும் அரிசி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த ஒரு நிலைமை சோலை நகரில் 7 நாளாக இருக்கு. இப்போ அதிகாரிகிட்டே சொல்லியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோட ஆளுங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க 2 நாளில் சரியாயிடும், 3 நாளில் சரியாயிடுன்றதை இவங்க சொல்கிறாங்க. இந்த தண்ணி 7 நாளில் பயன்படுத்தினா மக்களோட உடல்நிலை என்ன ஆகுது? இது என்ன நிலைமைக்கு? ஒரு அடிப்படை வசதி நாங்கள் என்ன வீடாக பட்டாவை கேட்குறோம், ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக கொடுன்னு கேட்குறோம். அதை கூட கொடுக்க முடியலன்னு அரசு அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சோலை நகர் இங்கே அரியாங்குப்பம் பகுதியில் காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியான மணவெளி, ஓடைவெளி, மாஞ்சாலை ரோடு, ஆர்கே நகர், பிரம்மன் சிலை, மார்க்கெட் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை போன்ற முக்கிய சாலைகளின் வழியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் மற்றும் ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் உட்பட அவர்களின் தலைமையில் முன்னெச்சரிக்கை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 30 நபர்கள் கொண்ட வீரர்கள் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புளியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 68,03,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு புனரமைப்பிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையினை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோவில்களுக்கும் நிதி உதவிகளும் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன் தோப்பு, தேங்காய் திட்டு உட்பட
பல்வேறு கோவில்கள் புனரமைப்பிற்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், கோவில் அறங்காவலர் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ஜோதி SM பாலிகிளினிக் மற்றும் மருந்தகத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே ஜோதி MS பாலிகிளினிக் மற்றும் மருந்தகம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருந்தக கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் புதிய மருந்தகம் கட்டிடம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அசோக் பாபு, லட்சுமிகாந்தன் மற்றும் ஜெயக்குமார் ரெட்டியார், பத்மகுமார் ரெட்டியார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த ரமேஷ், சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வியாபார சங்க தலைவர் பாபு ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மருந்தகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். முன்னதாக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் மருந்தகத்தின் உரிமையாளர் சக்தி குமரன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் முக்கிய பிரமுகர் சிவா மற்றும் கரியமாணிக்கம், சிவசக்தி பிரதர்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதிதாக வில்லியனூர் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள ஜோதி SM பாலிகிளினிக் மற்றும் மருந்தகம் ஒரே கட்டிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஆத்ம திட்டத்தின் கீழ் விவசாய மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கை, இணைய வழி கருத்தரங்கம் மற்றும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் உள்ள மேயர் தர்மலிங்கம் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தண்டபாணி வரவேற்புரையாற்றினார். ஆத்ம திட்டத்தின் துணை இயக்குனர் சாந்தி நோக்கு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் துணை வேளாண் இயக்குநர்கள் ஆல்பர்ட், குமாரவேல் மற்றும் ராஜ்குமார் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விவசாய மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கையின் இணைய வழி கருத்தரங்கில் நமது பிரதமரின் உரை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது மற்றும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து லாவண்யா மற்றும் ஞானசுந்தரி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்கனூர், கரியமாணிக்கம், பாகூர், பூரணாங்குப்பம், மதகடிப்பட்டு, கரையாம்புத்தூர் உள்ளிட்ட புதுச்சேரியை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அலுவலர் இளந்திரையன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்ம திட்டத்தின் ஊழியர்கள் மற்றும் தவளக்குப்பம் உழவர் உதவியகத்தின் களப்பணியாளர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் ராஜாம்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் ராஜாம்பேட்டை வீதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் என்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு இன்று காலை 6 மணிக்கு சிறப்பு யாக வேள்விகள் தொடங்கி விநாயகர், ராஜராஜேஸ்வரி அம்மன் மற்றும் நவகிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானின் அருளாசியை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைவர் அன்னை சந்தானம் மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணி ஆணை வழங்கும் விழாவில் ஆளுநர் கைலாசநாதர் தகவல். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பணியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். குருவிக்கார மக்கள் சட்டசபை அருகே தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். சிறுமி பலாத்கார வழக்கு குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.